இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தியேட்டர் கொடுக்க மாட்டா யாருக்கா கொடுப்ப நீ? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் பண்ண பெரிய இயக்கத்தான். அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் சும்மா விட போறதில்ல. கோயம்புத்தூர் அசோசியேஷன் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தியேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சென்னையில் எத்தனை 170 ஸ்கிரீன் வச்சிருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. CW நிறுவனம் சார்பில் கலைமாமணி சேது கருணாஸ் மற்றும் கரிகாலன் இணைந்து தயாரித்துள்ள படம்தான் சல்லியர்கள். மேதகு திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கிட்டுவின் டைரக்ஷனில் சல்லியர்கள் படம் உருவாகியுள்ளது. இந்த படம் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் குறியீடுகள் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் குறிப்பிடப்பட்ட போர்க்களத்தில் இயங்கிய வைத்தியசாலைகள் மற்றும் வைத்தியர்களின் வாழ்வியலை மையப்படுத்தி சல்லியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சல்லியர்கள் திரைப்படம் ஜனவரி 1ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திரையரங்குகள் போதுமான அளவில் கிடைக்காததால் இப்படத்தை OTT தளத்தில் வெளியிடுவதாக அறிவித்தார் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி. இந்த நிலையில் சல்லியர்கள் படம் குறித்தும் திரையரங்கம் கிடைக்காதது குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து தனது X பக்கத்தில் வேதனை தெரிவித்துள்ளார் சுரேஷ் காமாட்சி. ஜனவரி 1ஆம் தேதி வெளியிட இருந்தோம் என்றும், ஆனால் 27 திரையரங்குகள் மட்டுமே கிடைத்தது. இன்று சிறிய படங்களின் நிலை இப்படித்தான் பரிதாபமாக இருக்கிறது என வேதனை தெரிவித்துள்ளார். வெறும் 27 திரையரங்குகளை வைத்துக் கொண்டு படத்தை எப்படி வெளியிடுவது? அந்த தேதியில் வேறு எந்த பெரிய படமும் வெளியாகவில்லை. அப்படியிருந்தும் திரையரங்குகள் தரவில்லை என விமர்சித்துள்ளார். நாங்கள் எடுத்திருப்பது தமிழ் மக்களின் ஈழப் போராட்டம் சார்ந்தது. இது தமிழ் மக்களுக்கான படம். எம் மக்களுக்கான படத்தை இங்கே வெளியிட இவ்வளவு போராட்டமாக உள்ளது. பெரிய படங்களுக்கு கொடுக்கும் மரியாதையை சிறிய படங்களுக்கு தராததும் ஒரு நவீன தீண்டாமைதான் என காட்டமாக பதிவிட்டுள்ளார். இன்று சுரேஷ் காமாட்சிக்கு நடந்தது நாளை மற்றொரு தயாரிப்பாளருக்கு நடக்கலாம். பெரிய படங்களில் காசு பார்த்துக் கொண்டு சிறு படங்களை நசுக்கிக் கொள்கிறார்கள். இப்படியே போனால் தமிழ் சினிமா மெல்ல மெல்ல சாகும். சல்லியர்கள் படம் OTT+ தளத்தில் வெளியாக உள்ளது. உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் இப்படத்தை பார்த்து ஆதரவு தாருங்கள் என பதிவிட்டுள்ளார் சுரேஷ் காமாட்சி. நீங்க களத்துல ஓட விடுங்க, முதல்ல ஓடுது ஓடலன்னு மக்கள் தீர்மானிக்கிட்டேன். ஒரு ஷோ கூட ஓடலன்னா தூக்கியா? குடுக்கவே மாட்டேன். இதான் கொடுத்துருக்காங்கண்ணா. 27 ஸ்கிரீன் ஒரு படத்துக்கு எப்படி போடுவீங்க? டோட்டலா 27 ஷோ ஒரு நாளைக்கு. இது கட்டுற கியூப் காசு கூட, அந்த கியூப் காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? கியூப்புக்கு நான் கட்டுறேன், அந்த காசு எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? தியேட்டருக்கு தான் போகுது. அது காலகாலமா நடக்குது. இதை கேட்கறதுக்கு இந்த சங்கங்கள்ல சார் எல்லாமே இருக்கு. அதுதான் இப்ப கேட்கறது. யாரு கேட்கணும்? மத்த மாநிலத்துல கியூப் காசு இல்ல, எங்கேயுமே இல்ல, தமிழ்நாட்டுல தான் இல்ல. இப்ப அதெல்லாம் கேட்கறது. இப்ப நீங்க நம்ம காசு உங்களுக்கு தான் போகுது. அது இந்த PVRல வந்து 50% எல்லா படத்துக்கும் 50% சார். நம்ம தமிழ் தலைமுறைகள்லாம் பாத்தீங்கன்னா 60-18 போடுவாங்க. நீங்க PVR மட்டும் 50%. உனக்கு என்ன கொலை? இங்கதானே பிசினஸ் பண்ற நீ, ஒரு கார்பரேட். நீ தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ற. இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தியேட்டர் கொடுக்க மாட்டா யாருக்கா கொடுப்ப நீ? இதே இது நீ வந்து நீ கர்நாடகால ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து பாரு. நீ நிப்பாட்டி பாரு. நீ கர்நாடகால ஒரு படத்தை விட்டுருவியா? நீ தியேட்டர் நடத்திடுவியா நீ? அப்ப எங்களுடைய பெருந்தன்மை தானே. அப்ப நீங்க நாங்க ஏதாவது சொன்னோம்னா நீங்க சொல்றீங்க இனத்தை இது பேசுறாங்க. ஏன் மண்ணுல எனக்கு நான் பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற எங்கே போய் பண்றது? நான் பக்கத்து மாநிலத்துல போய் பண்ண முடியுமா? இல்ல வெளிநாட்டுல போய் பண்ண முடியுமா? எந்த லைக்கா நிறுவனம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கு? நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க? எந்த ஆமா சார், யாரு இங்க வந்து ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து வெளியே வருதுன்னா அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது சார். அவங்க தொழில் செய்யற உரிமையை நம்ம யாரும் தடுக்க முடியாது. வர்றாங்க. நீ எனக்கு இந்த மண்ணில் நீ பிசினஸ் பண்ற, எனக்கான வாய்ப்பை கொடுன்ற. நீ வந்து நீ நினைக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்றதுக்கு வந்து நீ வந்து கவர்மெண்ட் கிடையாது. நீ ரிலீஸ் பண்ணு. ஓடலைன்னா தூக்கு. நான் மறுக்கலையே. நீ ஓடலைன்னா தூக்கு. உனக்கு லாபம் இல்லையா? தூக்கு, தப்பு இல்ல. தியேட்டரே கொடுக்க மாட்டேன்ற என்ன அராஜகங்க அது? இவங்க வந்து நம்மலாம் தமிழனா பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் இவங்களுடைய ஆட்டம். எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டான்னு வச்சுங்களேன், கதை வேற மாதிரி ஆயிடும். நம்ம வந்து பெருந்தன்மையா போகக்கூடிய ஆட்கள் நம்ம. இது தொழிலா பாக்குறான். நான் எந்த இடத்துலயாவது அரசியல் பேசியிருக்கேன்? நான் இவ்வளவு நாள் தமிழ் தேசியம் சொல்லி பயணிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அரசியல் பேசியிருக்கேன்னா? பேச மாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமாவை நேசிக்கிறேன். எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடாதீங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் நான் வேண்டுகோளாக நான் சொல்றது. திரையரங்கு உரிமையாளராக மற்ற PVR நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்றது என்னன்னா, எங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடாதீங்க. நாங்கள் வந்து தொழில் செய்யத்தான் இங்கே வந்திருக்கோம். சினிமாவை நேசிச்சு வந்திருக்கோம். நல்ல படங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நியாயமாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் தயாரிப்பாளரே பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்றாதீங்க. இவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்க வரைக்கும் தான் உங்கள் ஆட்டம்லாம் இங்கே நடக்கும். ஒற்றுமை ஆகிட்டான்னு கொஞ்சம் கர்நாடகா மாதிரி ஆயிடுச்சுன்னா இங்கே வேறு மாதிரி ஆகி போகிறோம். அப்படி ஆகக்கூடாதுன்றதான் நம்ம விருப்பம். நம்ம இங்கே இந்த மண்ணில் வந்து அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ரொம்ப அராஜகம். இது இன்னைக்கு இந்த படத்துக்கு நடந்தது வந்து மிகப்பெரிய கொடுமை. இது ஏங்க இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 27 தேட்டர் ஒரு படத்தை கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனாங்க அது. எவ்வளோ அதுக்கு போல் சென்னையில் எத்தனை 160 ஸ்க்ரீன் வச்சிருக்க பிவிஆர் வந்து ஒரு ஷோ கொடுக்கலங்க. நீ எங்கேருந்து இங்கே உள்ள பொருளாதாரத்தை சுரண்டதுக்கு எங்கேருந்து வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு நீ பொருளாதாரம் நீ இடம் கொடுக்க மாட்டேன்னா நீ யார் ஓடாதுன்னு தீர்மானிக்க. ஓடாத படத்தை நான் உன்னை ஓட்ட சொல்ல. நீனும் வியாபாரி, நானும் வியாபாரி. ஓடுற படத்தை தான் ஓட்ட முடியும். நீ இடம் கொடு முதல்ல. ஓடுதா ஓடலையான்னு மக்கள் தீர்மானிக்கணும். ஓடலைன்னா தூக்கு. ஓடாதுன்னு நீ முன்னாடி தீர்மானிக்க. நீ யாரு? ப்ரெஸ்ஸே இன்னைக்கு தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க, படம் பார்த்துருக்கீங்க. அவன் படமே பார்க்காம எப்படி ஓடாதுன்னு தீர்மானிக்கிறான்? நீ அப்போ நீ போட்ட படம்லாம் ஓடின படமா? அது தப்புல. அப்போ நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி படம் பண்ணுவான்? புது படங்கள் எப்படி வரும்? அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, நாங்கள் சின்ன படங்களுக்கு தெரியாத கொடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டான்ல. நீ வருஷத்துக்கு 12 படம் வரும். 12 படத்தை மட்டும் மாதம் ஒரு படத்தை போட்டு ஓட்டிட்டு போ. நீனும் நாசமாக போ, நாங்களும் நாசமாக போகிறோம். நாசமாக போயிடுவீங்க. 100% சொல்கிறேன். அவன் அந்த இயக்குனரோட வைத்தறிச்சல் உங்களை நாசமாக்கிறான். இதுக்கு எவன்லாம் துரோகம் பண்ணானோ அவன் பூரா நாசமாக போயிடுவான். அவன் குடும்பம் விளங்கவே விளங்காது.